தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 20 முடிய. அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர்.
நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டால் அன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்யப்போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்களை பலுகி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, மெய்யியல் எனப்படுகிற ஃபிலாசபி படித்த பொழுது பல்வேறு பாடங்களை, அறிஞர்களை குறித்து நாங்கள் விவாதிப்பது உண்டு. அந்த வகையில் மதுரை உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் பணியாளர் அந்தோணிராஜ் என்பவர் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு கொட்டேஷன், ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பசுமரத்தாணி போல அந்த வார்த்தை மனதிற்குள் ஆழமாய் பதிந்திருக்கிறது. அவர் சொன்னது, ஒரு பழத்தினுள் இருக்கும் விதைகளை எண்ணிவிடலாம், ஆனால் ஒரு விதைக்குள் இருக்கும் பழங்களை எண்ண முடியாதுன்னு சொல்லுவார். மனிதன் எவ்வளவு பேராற்றல் கொண்டவன், மனிதனால் எவ்வளவு அளப்பரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை இந்த ஒரு எளிய வார்த்தைகள் எண்பித்து காட்டின. அன்பர்களை, இன்றைய நாளில் இறை வார்த்தை என்ன சொல்லுது? சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட மோசேயின் வாழ்க்கையை இந்த வார்த்தைகளோடு பொருத்தி பாருங்களேன். அரண்மனையை, அந்த அரண்மனையில் வாழ்கின்ற அரசனை, அரசவையை சந்திப்பதற்கு தைரியம் அவருக்கு இல்லை. விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட சிறு வயதிலிருந்தே தான் வளர்ந்த அந்த ஒரு அரண்மனையிலே எப்படி கைதிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், எகிப்திய மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட வேற்று மக்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை கண்கூடாக மோசே சிறு வயதிலிருந்தே அவர் பார்த்து வளர்ந்திருக்க வேண்டும். விவிலியத்தில் வாசிக்கிற பார்வோனின் இறுகிய மனதை கடந்து தனிப்பட்ட விதத்தில் விவிலியம் சொல்லாத விதத்திலும் கூட எவ்வளவு அந்த பார்வோன் கொடூரமாய் கடினமானவனாய் தண்டனை கொடுக்கக்கூடியவன் என்பதை மோசே சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்திருக்க வேண்டும். அன்பர்களை, இப்படிப்பட்ட மோசே தன் சொந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்தார். அந்த மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்களை கூட எதிர்கொள்ள முடியாமல் தான் வளர்ந்த இடத்திலிருந்து அவர் ஓடோடி சென்று தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காய் ஒரு வகையில் நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறாரே, அந்த இளைப்பாறுதலை கண்டடைவதற்காய் அவர் ஓடோடி சென்று மிதியானிலே அவர் குடிபுகுகிறார். மிதியானில் அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை. தன் மாமனாரின் வீட்டில் அவர் மகிழ்வோடு வாழ்கிறார். அவருக்கென சொல்லி மந்தைகளை மேய்க்கிற ஒரு பணி இருக்கிறது. இப்படி தானுண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு என சொல்லி தனக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசேவுக்கு நற்செய்தி சொல்லுகிற இளைப்பாறுதலை கொண்ட மனிதனாய் இருக்கிற அந்த மோசேவுக்கு கடவுள் இன்றைய நாளில் கொடுக்கிற அழைப்பு எவ்வளவு கடினமானதாய் இருந்திருக்க வேண்டும். தன் உயிரை காப்பாற்றுவதற்காய் ஓடுகிறாரே மோசே. அந்த மோசேயை ஒருவேளை கடவுள் பரவாயில்லை, நீ எங்கிருந்தாலும் நன்றாக இரு என சொல்லி அவர் மிதியான் தேசத்தில் வாழ வைத்திருக்கலாமே. ஆனால் கடவுள் செய்கிற அற்புதமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த பிலாசபி கொட்டேஷனில் வர மாதிரி, ஒரு விதைக்குள் இருக்கிற கனிகளை எண்ண முடியாது என்பது போல மோசேக்குள்
ஒளிந்திருக்கிற ஆற்றலை மோசேயே உணராத பொழுது அதை கடவுள் அறிந்திருந்தார் என்பதுதான். மோசேக்கு தெரியவில்லை, இந்த பார்வோனை என்னால் எதிர்த்து நிற்க முடியும், இந்த பார்வோனின் அரசவைக்கு சென்று என்னால் அவனோடு வாதிட முடியும், இந்த பார்வோனின் அரசவைக்கு சென்று அந்த அரசவை ஊழியர்களோடு அரசகை வித்தைக்காரர்களோடு என்னால் சரிக்கு சமமாய் நின்று வித்தை புரிய முடியும்னு சொல்லி மோசேக்கு நம்பிக்கை இல்லை என்பர்களே. தன்னை குறித்த மோசேயின் மதிப்பீடு என்ன? ஓடிச் செல்வோம், ஒளிந்து கொள்வோம், உயிரை காப்பாற்றிக் கொள்வோம், இந்த தேசத்தின் எந்த எல்லையில் நான் ஒளிந்தாலும் அந்த எல்லைக்கு இந்த அரசன் என்னை தேடி வந்து கொலை செய்வான் என சொல்லி, எதிர்க்கிற அரசனை என்னால் எதிர்க்க முடியாது என சொல்லி தன்னை மதிப்பிட்டவராய் தேசத்தின் எல்லையை கடந்து ஓடுகிறாரே மோசே. ஆனால் பயந்து ஓடிய மோசேயை ஒரு விதை போல கடவுள் இன்றைய நாளில் நம் கண்களுக்கு முன்னால் காண்பிக்கிறார். மோசேயால் அளவிட முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அவருக்குள் ஒளிந்திருக்கிற ஆற்றலை கடவுள் வெளியே கொண்டு வருகிறார். மோசே, நீ எங்கிருந்து ஓடி வந்தாயோ? எந்த மக்கள் மத்தியிலிருந்து நீ ஓடி வந்தாயோ? எந்த மக்களுக்கு நல்லது செய்து அவர்களால் புறக்கணிக்கப்பட்டு பிறகு அவர்களை பார்ப்பதற்கு துணிவில்லாமல் ஓடி வந்தாயோ? எந்த அரசவையிலிருந்து, எந்த அரசனுடைய பிரசன்னத்திலிருந்து நீ ஓடி வந்தாயோ? உன்னை மீண்டும் அதே அரசனுடைய பார்வைக்கு முன்னால், அதே அரசவைக்கு, உன்னை வேண்டாம் என சொல்லிய அதே மக்களுக்கு முன்னால் நான் அனுப்ப போகிறேன். இப்போது நீ கூட்டத்தில் ஒருவனாய் நிற்கிறவன் அல்ல, நீ அரசனோடு சென்று பேச போகிறாய். என் பிரதிநிதியாய் அரசனிடத்திலே வாதாடப் போகிறாய். என் பிரதிநிதியாய் என் மக்களை அழைத்து வந்து எனக்கு நீ பாலை நிலத்திலே அங்கே நீ பலி செலுத்துவதற்காய் அந்த மக்களை விடுவியும் என சொல்லி எந்த அரசனை பார்க்க பயந்தாயோ அவனிடத்தில் நீ சென்று என் சார்பாய் என் பிரதிநிதியாய் வாதாட போகிறாய் என்று சொல்லி கடவுள் மோசேயை அனுப்புகிறாரே. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற ஆற்றலை நம் தேவன் முழுமையாய் அறிந்து வைத்திருக்கிறார். இது எனக்கு வேண்டாம் என சொல்லி ஓடிய மோசேவை தானே கடவுள் தேர்ந்தெடுத்து அவர் ஓடி வந்த இடத்திலேயே மீண்டும் நட்டு வைக்கிறார். அவர் தோல்வியுற்றாரா? இல்லை. அவர் சென்றார், சந்தித்தார், அரசனை எதிர்கொண்டார், அரசனோடு பேசினார். எந்த மக்கள் அவரை எதிர்த்து நின்றார்களோ அந்த மக்களை தன் மார்பிலும் தன் தோளிலும் இட்டு கரம் பிடித்து வழிநடத்தி விடுகிற ஒரு தந்தையைப் போல வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி மோசே வழிநடத்தினார்னு சொன்னான். கடவுள் இந்த அழைப்பை மோசேவுக்கு கொடுக்கலைன்னு சொன்னா விடுதலை பயணம் 2-3 மோசேவுக்கானதாய் தனித்துவம் மிக்கதாய் எழுதப்பட்டிருக்காது. அவர் கடந்து சென்ற ஒரு மனிதனாய், ஒரு கோழையாய் வரலாறு அவரை மூழ்கடித்திருக்கும். அவர் மிதியானுக்கு தப்பி ஓடியது அல்ல அவருடைய வாழ்க்கை. மாறாக கடவுள் அவரை மீண்டும் அங்கே அழைத்து வந்தாரே, அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை அங்கே புத்துயிர் பெறுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வாய்க்குளரும், வேறொருவரை அனுப்புமென சொல்லி யார் தயங்கினாரோ, யார் தன்னை குறித்து குறைவாய் மதிப்பிட்டாரோ அவரை குறித்து ஆண்டவர் நிறைவாய் மதிப்பிட்டார். அவரை அனுப்பினார், அவர் சென்றார், வென்றார் என்பதுதான் உண்மை. இன்றைய நாளில் கடவுள் நமக்கு அந்த ஆறுதலை கொடுக்கிறார். ஒருவேளை நாமும் ஆறுதலற்றவர்களாய், நற்செய்தி சொல்லுகிற இளைப்பாறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களாய், குடும்பமாய் இருக்கலாம். ஒவ்வொரு முறை முயலுகிற பொழுதும் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, நான் குறைந்தபட்ச ஆறுதலை, நிம்மதியை உம்மிடத்தில் கேட்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆனால் எனக்கு நீ தொடர்ந்து வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி கொடுக்கிறாய்ன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மோசேயின் வாழ்க்கை வழியாய் கடவுள் கொடுக்கிற நம்பிக்கைக்குரிய வார்த்தை என்ன? ஒருவேளை நம்மை குறித்து, நம் திறமையை குறித்து, நம்மால் சாதிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் தவறாய் குறைவாய் மதிப்பிட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் தாமே நம்மை அவர் மிகச்சரியாய் தீர்ப்பிட்டு சரியான இடத்தில் அவர் அமர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எந்த தொழிலும் செய்ய முடியல, எந்த காரியமும் விளங்கலன்னு சொல்லி
நம்மில் பலர் உடைந்திருக்கலாம். உங்கள் கணவருக்கு நல்ல வேலை இல்லை, பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை, தாய் தகப்பனுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, உங்களோடு பிறந்து வளர்ந்த உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லலாம். கடவுள் சொல்லுகிற வார்த்தை, மோசேயை போல அவர்களை பயன்படுத்துவார். அவர்களுக்காய் நீங்கள் செபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி என் சகோதரன் தீர்மானித்துட்டான். இதுக்கு மேலே உழைக்க முடியாது, இதுக்கு மேலே முயல முடியாது, இதுக்கு மேலே என்னால் முதலீடு செய்ய முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டான். இனி என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுதான் வாழ்க்கையின் விதியோன்னு சொல்லி குடும்பம் முடங்கிருச்சுன்னு சொல்லி உங்கள் குடும்பம் அந்த வரிசையில் இருந்தால், மோசேயை தேவன் பயன்படுத்தியது போல உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி திருப்பலியிலே மன்றாடுங்களே. ஆண்டவரே, நான் இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், என் முயற்சி இவ்வளவுதான், என் சம்பளம் இவ்வளவுதான் சொல்லி நானே முடிவெடுத்து சோர்ந்துட்டேன். பாலை நிலத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்குத்தான் நான் லாக்கின்னு சொல்லி மோசையை நினைச்சப்ப, நீ ஆடுகளை அல்லையா, நீ மனிதர்களை வழி நடத்த வேணும்னு சொல்லி நீர் மோசையை வழி நடத்த அனுப்பினீரே. ஆண்டவரே, நீ மீன்களையா பிடிக்கிறாய் சீமோன், நீ மனிதர்களை பிடிக்க வேணும்னு சொல்லி இறைவார்த்தை வலையை வீசி நீர் சீமோனை அழைத்து அவரை பயன்படுத்தினீரே. ஆண்டவரே, அந்த மோசேயின் பேதுருவின் வரிசையில் என் குடும்பத்தை அமர்த்துங்கன்னு சொல்லுங்க. நான் பயப்படுவேன், காரணங்களை சொல்லுவேன், ஒதுங்கி போவேன். ஆனால் அப்பா தகப்பனை என்னை கைவிட்டுறாதீங்க. மோசே காரணங்களை சொன்னது போல நான் காரணங்களை சொல்லலாம், ஆனால் நீர் மோசையை பயன்படுத்தியது போல என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்களேன். பல சமயங்களில் கடவுளுடைய குரலாய் ஒருவேளை நேற்றைய தினம், இன்று காலையிலே அல்லது நாளைக்கு யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு புதிய பாதைகளை காண்பிக்கலாம், புதிய பாதைகளை திறந்து விடலாம், புதிய கருத்துக்களை சொல்லலாம், புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலை மோசே கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து கையில் எடுத்தாரே, அதுபோல் இதெல்லாம் என்னால் முடியுமா, முடியாத காரியம், கடந்துருச்சு, வயசு போயிருச்சு, வாலிபம் போயிருச்சுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கடவுள் மேல் பாரத்தை போடுங்கள். அதை கூட இயேசு சொல்லுகிற பெருஞ்சுமையாய் நீங்கள் பார்க்கலாமே. இயலாமை, நம்முடைய இயலாமை நமக்குள் பெருஞ்சுமையாய் இருக்கலாமே, நம்முடைய முயலாமை மிகப்பெரிய பெருஞ்சுமையாய் இருக்கலாமே, புதிதாய் செய்வதற்கு மிகப்பெரிய தடை கற்களாய் இருக்கலாமே. எடுத்து போடுங்களே, ஆண்டவருக்கு முன்னாடி போடுங்களே. எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னவரை தானே ஆண்டவரை பயன்படுத்துனீங்க, உருவாக்குனீங்க. ஒன்று வேணான்னு சொல்லி ஓடிப்படவங்களை தானே கூப்பிட்டு வச்சு இறைவாக்கினங்களை மாற்றினீருங்க. ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. வெற்றி வீரனாய் நீர் மோசையை உருவாக்குனீரே, வெற்றி வீரனாய் ஒருவரை எதிர்கொள்ள திராணி இல்லாத மனிதனை, ஒரு மிகப்பெரிய மாபெரும் இனத்தை எதிர்கொள்ளக்கூடிய தகப்பனாய் உருவாக்குனீரே, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்களே. கடவுள் விதை போல இருக்கும் நமக்குள் ஒளிந்திருக்கும் கனிகளை அவர் பயன்படுத்த வல்லவர். நண்பர்களே, ஒப்பு கொடுப்போம். வெறும் கடன் சுமை, மனதில் உள்ள பாரம், வயசாயிருச்சு, அது மட்டும் பெருஞ்சுமை இல்லை. இயலாமை, முயலாமை போன்ற இந்த பெருஞ்சுமைகளை ஒப்பு கொடுங்கள். மோசை ஒப்பு கொடுத்தது போல, மோசையை பயன்படுத்தியது போல கடவுள் நம்மை பயன்படுத்தி நமக்குள் ஒளிந்திருக்கும் அளப்பரிய ஆற்றல் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பயன்படக்கூடிய மிகப்பெரிய களஞ்சியத்தின் திறவுகோலாய் அவர் மாற்றுவாராக. ஆமேன். உம்மடியாமந்து உன்னையே பழித்த உறவின்றாகுமா, உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்த உன்னிடம் சேர்க்குமா, உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், இந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம், அர்ப்பணித்தேன் என்னாருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபண்ணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்ப்பினை கொண்டாடி எங்களுக்கு வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம் திருமுன் நின்று நாங்கள் ஊழியம் புரிய எங்களை தேர்ந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசிர்வதியும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலைவாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடவும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நம்முடைய முயற்சி இல்லாத வாழ்க்கை பெருஞ்சுமையாய் மாறி இருக்கிற பொழுது நமக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை மிகச்சரியாய் தீர்ப்பிடுகிறவர். திருவுடலாய் நம்மை பலப்படுத்த வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு வழங்கும் உணவிது, என் ஆன்ம உயிராய் வந்தது. பாவ உலகின் ஒளிது, நான் நடக்கும் பாதையில் ஒளிருது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்தை அன்பில் இணைத்தது, இணைத்தது. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா. வாழும் உறவே, வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறைவே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் நிறைவாய் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அன்றோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.